ஹாய் நண்பா நண்பிஸ். இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோன் எடுத்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நியூஸ். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தை, சின்ன குழந்தை வந்து இறந்துடுச்சு. ஆக்சுவலாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்த டாக்டர் வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பிரியான இன்ஜெக்ஷன் போட்டார். ஜனவரி 19ஆம் தேதியே எக்ஸ்பிரி ஆகிட்டு இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால இப்போ அந்த குழந்தை உயிரோட இல்லை. ஹாஸ்பிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா கிரியான் ஹாஸ்பிட்டல், சன் சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. டாக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அபிஷேக். பாருங்களேன், 2 பெண் குழந்தை பிறந்து இப்போ 3ஆவது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த வழி அதோட தாய்க்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்திருப்பாங்க. 6 மாதம் ஆச்சு, வெளியே வந்து சிரிப்பு முகத்தை பார்த்துருப்பாங்க. இப்போது அந்த குழந்தை இல்லாத வழி அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, கரெக்டான டாக்டர், கரெக்டான ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. பாருங்கள், இன்ஜெக்ஷன் போட சொல்ல டேட்டு தயவு செஞ்சு என்ன டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போடுங்க. இதே மாதிரி ஒரு சிலர் செய்கிற தப்பால் மொத்த டாக்டர்ஸுமே வந்து கெட்ட பேர் தான். அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலை வந்து அடித்து ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க. அங்கே சுற்றி இருந்த போலீஸு, பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த குழந்தைக்காக கண் கலங்கிட்டாங்க. அப்பா அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? பாருங்கள், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. கரெக்டான டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. ஏன்னா குழந்தை இல்லாத வழி எனக்கு தெரியும். என்னால் சுத்தமாக பேசக்கூட முடியல எனக்கு.